ஹாய் ஹலோ வெல்கம் டு தமிழ் ட்ராமா ஸ்டேஷன். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற சீரீஸ் என்னது அப்படின்னா கோஹெட். பேரே ரொம்ப பாசிட்டிவ் வைப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த சீரீஸ் இந்த 3 பேரை பற்றினது தான். ரொம்ப டாலாக இருக்கிற அதுதான் நம்ம பிரேம், அடுத்து நம்ம க்யூட்டாக தூங்கிட்டு இருக்கிறது நம்ம பிருந்தா, அதுக்கடுத்து லாஸ்ட்டாக இருக்கிறது நம்ம அருண். இவங்க 3 பேரை பற்றின ஸ்டோரிஸ். இவங்க குட்டி பிள்ளையிலேருந்து வளர்ந்து வேலைக்கு போகிற வரைக்கும் அவங்கள சுற்றி நடக்கிற அவங்க பேரண்ட்ஸை சுற்றி நடக்கிற இன்சிடென்ட்ஸ் எல்லாம் வந்து க்யூட்டாகவும் ரொம்ப ஸ்வீட்டாகவும் சொல்கிறது தான் இந்த கோஹெட் சீரீஸ். இப்போ நம்ம சீரீஸ்குள்ளே போகலாம். இந்த சீரீஸ் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தோன்னா சம்மர் இயர் 1999 வந்துட்டு ஸ்டார்ட் ஆகுது. ஒரு அழகான நூடுல்ஸ் ஷாப். அந்த நூடுல்ஸ் ஷாப்போட ஓனர் வந்து யார் அப்படின்னா நம்ம பிருந்தாவோட அப்பா. அவன் அன்னைக்கு ஒரு நாள் வந்துட்டு மார்னிங் வந்துட்டு என்ன பண்ணிகிட்ருக்கா அப்படின்னா நூடுல்ஸ் ஷாப்புக்கு வெளியில் உட்காந்து சாக்பீஸ் வச்சு அழகாக வந்து வரைஞ்சிட்ருக்கா. ஓகே, அப்போ அந்த டைம் வந்துட்டு அவளுக்கு ஆப்போசிட் அவள் பக்கத்தில் இருக்கிற ஒரு ரோட்டில் வந்துட்டு ஒரு ட்ரக்கு, அந்த ட்ரக்கு ஃபுல்லாக வந்துட்டு திங்ஸாக வந்துட்டு கட்டில், சேர், அந்த மாதிரி நிறைய ஒரு ஹோல் ஃபேமிலி வந்து ஒரு வீட்டிலேருந்து இன்னொரு வீட்டுக்கு ஷிஃப்ட் ஆனால் எடுத்துகிட்டு வர எல்லா திங்ஸையும் அந்த ட்ரக்கில் வந்துட்டு ஏற்றிட்டு வராங்க. இவங்க நூடுல்ஸ் ஷாப்புக்கு பக்கத்தில் ஒரு ஸ்பீட் பிரேக்கர் இருக்குது. அந்த ட்ரக்கு வந்து அந்த ஸ்பீட் பிரேக்கரில் ஏற்றி இறங்குறப்போ அதுலேருந்து ஒரு சேர் வந்து கீழே விழுந்துருச்சு. உடனே அந்த ட்ரக்கை ஓட்டிகிட்டு வந்தவர் சடனாக நிறுத்தி வெளியில் வந்து பார்க்குறாரு எது கீழே விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து பக்கத்தில் இந்த மாதிரி பிருந்தா வந்து வளைஞ்சிட்ருக்கா. இந்த சவுண்டை கேட்டு உள்ளுக்கு இருந்து பிருந்தாவோட அப்பா வந்து நூடுல்ஸ் ஷாப்புக்கு உள்ளுக்கு இருந்தாங்க. ஏதோ ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு பதறிட்டு வெளியில் வந்து பார்க்குறாங்க. எதுவும் ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி கேட்காங்க. அப்போந்தான் பிருந்தாவோட அப்பாவும் பிரேமோட அப்பாவும் வந்து மீட் பண்ணுறாங்க. ஸோ பிரேமோட அப்பா வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. என் பேர் வந்து கதிர், நான் வந்துட்டு போலீஸ் ஆஃபீஸர், நான் வந்து என்னோட பையன் பிரேம், அடுத்து என்னோட ஒய்ஃப், இவங்க 3 பேரும் வந்து பக்கத்தில் இருக்க அப்பார்ட்மெண்ட்டில் வந்து குடியேற வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதை கேட்ட பிருந்தா அப்பா வந்துட்டு ஆமாம் சொன்னாங்க, பக்கத்து வீட்டில் இருக்க எல்லாரும் சொன்னாங்க இந்த மாதிரி ஒரு போலீஸ் ஆஃபீஸர் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டுக்கு வராங்க அப்படின்னு சொன்னாங்க. உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். என் பேர் வந்துட்டு கார்த்திக், நான் வந்து பிருந்தாவோட அப்பா. உங்களுக்கு எந்த உதவி வேணாலும் எனக்கு கேளுங்க, கண்டிப்பாக நான் உங்களுக்கு செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவும் பிரேமோட அப்பாவும் வந்து க்யூட்டாக ரொம்ப ஸ்வீட்டாக வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. எல்லாரும் பேசிகிட்டு இருக்கப்போ ட்ரக்கில் ஒருத்தவங்க வந்து எட்டி பார்க்காங்க. அவங்க வந்து வேறு யாரும் இல்லை, நம்ம பிரேமோட அம்மா. வாங்க, இங்கே ரொம்ப ஹாட்டாக இருக்குது, நம்ம அப்பார்ட்மெண்ட் போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்லிவிட்டு அவங்க அப்படியே கிளம்பி போயிட்டாங்க. அப்போ வந்துட்டு பிருந்தாவோட அப்பா வந்து கார்த்திக் வந்து பிருந்தாவை பார்த்து கேட்காங்க, ஓகே நீ நல்லா இருக்க, ஃபைன் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டே இருக்கப்போ நீ வந்து ஒரு ஐஸ்கிரீம் கேட்டலாம், நான் உனக்கு வாங்கி தரேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லை எனக்கு ஒரு ஐஸ்கிரீம் வேணாம், எனக்கு 2 ஐஸ்கிரீம் வேணும் அப்படின்னு அவங்க அப்பாட்ட வந்து அடம் பிடிக்கா. ஓகே நான் உனக்கு 2 ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஐஸ்கிரீம் வாங்கி தரேன், பட் அதுக்கு முன்னாடி நீ வந்து வச்சிருக்க எல்லா நூடுல்ஸையும் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி ஸ்வீட்டாக பேசிகிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் இது நடந்துட்டுருக்க பிரேமோட அப்பார்ட்மெண்ட்டில் பிரேமோட அம்மா அவங்க கொண்டு வந்த எல்லா திங்ஸையும் வந்து தொடச்சி நீட்டாக எடுத்து வச்சுட்டு இருக்கப்போ அப்பா பிரேமோட அப்பா கதிர்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி கீழ் வீட்டு ஆன்ட்டிலாம் சொன்னாங்க, கார்த்திகோட ஒய்ஃப் பிருந்தாவோட அம்மா வந்துட்டு போன வருஷம் வந்து அவங்க பிருந்தாவை வந்து பிறந்ததுக்கப்புறம் வந்து இறந்துட்டாங்களாம். 6 மந்த்ஸ்லேயே அவங்க வந்துட்டு அபார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அவங்க இவ்வளோ நேரத்துக்கு வந்து உயிரோடு இருந்திருப்பாங்க அப்படின்ற மாதிரி கார்த்திகோட குடும்பத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதை கேட்ட பிரேமோட அப்பா ஐயோ ரொம்ப பாவம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ வந்து தான், பட் ஆனால் நம்ம வந்து பாவப்படுற அளவுக்கு நம்ம வந்து அவ்வளோ நல்ல நிலைமையில இல்லை அப்படின்ற மாதிரி பிரேமோட அம்மா வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. கிட்டே வந்துட்டு பிரேமோட அம்மா வந்துட்டு பிரேமோட அப்பாட்ட வந்துட்டு பிரேமுக்கு பிடிச்ச ஒரு ரொம்ப பெரிய ஒரு ஒரு சைனீஸ் டிஷ் சொல்லி இதை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு டின்னருக்கு வந்து வாங்கிட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு பிரேமோட ரூம்குள்ளே போகிறாங்க அவங்க அம்மா. பிரேமை கூப்பிட்டு பிரேம் உன்னோட காமிக் புக்லாம் நீயே எல்லாத்தையும் நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வைடா அப்படின்னு வந்து அவங்க அம்மா வந்துட்டு சொல்லிகிட்டே உள்ளுக்கு போகிறாங்க. பட் ஆனால் நம்ம பிரேம் வந்து எதையுமே கண்டுக்காத மாதிரி அவன் வந்துட்டு நம்ம இந்த ஒரு ஷூலாம் வாங்கினா ஒரு பாக்ஸ் கொடுப்பாங்க தெரியுமா, அந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வந்துட்டு ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கான். அவங்க அம்மா அதை பார்த்த உடனே டக்குன்னு அது எல்லாத்தையும் மறைச்சு உள்ளுக்கு வைக்கிறான். என்ன இருக்கு அதில் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா வந்து கேட்காங்க. இல்லைம்மா ஜஸ்ட் என்னோட காமிக் புக்ஸ் தான், வேற ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஓ காமிக் புக் தானா, ஓகே அப்போ நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா வந்து அதை பார்க்குறாங்க. அதை பார்த்து அடுத்த நிமிஷம் அவங்க அம்மா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு வெக்ஸ் ஆகி அழ ஆரம்பிக்கிறாங்க. உடனே எல்லாத்தையும் எடுத்து வச்சு கடகடன்னு போய் அந்த பாக்ஸை கொண்டு போய் ஒரு டஸ்ட்பினில் போய் போட்டுருந்தாங்க. ஏன் எதுக்கு அப்படின்றது எதுவுமே இல்லை தெரியல. உடனே இவங்க டஸ்ட்பினில் போட்டு திருப்பி வீட்டுக்குள்ளே வர்றப்போ அப்போ வந்து நம்ம குட்டி பிருந்தா வந்து வர்றாங்க. சொல்கிறா அப்படின்னா ஆன்ட்டி நான் வந்துட்டு பிரேம் அண்ணாக்காண்டி வந்துட்டு ஒரு ஐஸ்கிரீம் கொண்டு வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. இதை கேட்டால் அவள் வந்துட்டு இருந்த டென்ஷனில் பிரேம்
பிரேம்க்கு வந்து ஐஸ்கிரீம்லாம் பிடிக்காது அப்படின்ற மாதிரி கொஞ்சம் கடுப்பில் வந்து சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவளும் அந்த இடத்த விட்டு போயிட்டா. அன்னைக்கு நைட்டு வந்துட்டு பிருந்தா வீட்டில் பிருந்தாவோட அப்பா வந்து எல்லா டின்னரையும் செஞ்சுட்டு அவளை வந்துட்டு டைனிங் டேபிளில் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அவளை கூப்பிடுறாங்க. பிருந்தா வா சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் எப்போதும் வாழ்த்தனமாக இருக்கிற பிருந்தா அன்னைக்கு கூப்பிட்ட உடனே ஒரு சவுண்டுமே இல்லாமல் ரொம்ப அமைதியாக ரூம்குள்ளே இருக்கா. அவங்க அப்பா இவ இப்படி இருக்க மாட்டாளே, அப்படி என்னதான் செய்கிறா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து உள்ளுக்கு போய் பார்க்குறாங்க. அப்போ தான் தெரியுது அவள் வந்து செல்லோ டப் வச்சு ஏதோ ஒரு ஃபோட்டோவை வந்துட்டு ஒட்டிகிட்டு இருந்தா. உடனே அந்த ஃபோட்டோவை பார்த்த உடனே இது என்ன ஃபோட்டோ, நீ எங்கேருந்து எடுத்த அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா கேட்குறாங்க. அப்போ சொல்கிறா, இல்லைப்பா நம்ம பிரேமனா வீட்டில் வந்துட்டு அவங்களுக்கு ஒரு குட்டி தங்கச்சி இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கேட்குறாங்க. அப்போ தான் வந்துட்டு அவங்க அப்பாட்ட வந்து அந்த ஃபோட்டோவை வந்துட்டு காமிக்கிறா. இதை நீ எங்கேருந்து எடுத்த அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா கேட்குறாங்க. அதுக்கு வந்துட்டு அந்த ஆன்ட்டி வந்து டஸ்ட்பினில் போட்டு போடாங்க, அதை நான் வந்து எடுத்தேன் அப்படின்னு சொன்னோடனே மற்றவங்க வீட்டில் போட்ட டஸ்ட்பினை வந்து நீ எடுக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே நீ இதை போய் தூர போட்டுரு, அதே மாதிரியே போட்டுரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இல்லைப்பா நான் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒட்டியிருக்கேன்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஓகே அப்படி அவங்க அப்பா வந்துட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாங்க. அடுத்தும் விடாமல் அவள் வந்து கேட்குறா, அப்போ அந்த பாப்பா எங்கேப்பா போணுச்சு அப்படின்ற மாதிரி அவள் கேட்குறா. அவள் வந்துட்டு ரொம்ப சின்ன பிள்ளை அப்படிங்கிறதுனால வந்துட்டு அவங்க அப்பா வந்து அவளுக்கு புரிகிற மாதிரி நம்ம அம்மா வந்துட்டு ஃபேரிடைல் ஆன மாதிரி அந்த அவங்களோட சிஸ்டரும் வந்துட்டு ஃபேரிடைல் ஆயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு க்யூட்டாக வந்துட்டு அவங்க அப்பா வந்து அவளுக்கு புரிகிற மாதிரி ரொம்ப தெளிவாக வந்துட்டு சொல்கிறாங்க. இப்படி இந்த இது முடியுது. அடுத்த நாள் காலைல ஆகிட்டு அடுத்த நாள் காலைல ஆனோடனே அவங்க அப்பா எப்போதும் வழக்கம் போல் ரெஸ்டாரண்ட்டில் வந்துட்டு ரொம்ப பிஸியாக வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. அப்போ வந்து ஒரு சடனாக ஒரு ஆன்ட்டி வராங்க. வந்து அவங்க அப்பா கிட்ட பார்த்துட்டு, என்ன நீ இன்னும் இப்படியோ ஆப்ரானோடலாம் சுற்றிட்டு இருக்க, உன என்ன ஒரு புது ட்ரெஸ் கூட போட்டு ரெடி ஆக மாட்டியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அப்போ பிருந்தாவுக்கு வந்து எதுவுமே புரியல, என்னடா சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருந்தா. அப்போ தான் சடனாக சொல்கிறாங்க, ஷீலாவும் அவங்க பையன் வந்து அருணும் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயும் அவங்க 2 பேரும் அந்த 2 ரெஸ்டாரண்ட்குள்ளே வந்துட்டு என்ட்ராயிட்டாங்க. என்ட்ரான உடனே அடுத்து வந்து அவங்க 2 பேரும் வர்றதை பார்த்தோன்னே அந்த ஆன்ட்டி வந்துட்டு நம்ம பிருந்தா குட்டியும் அருணையும் வந்துட்டு சரி வாங்க நம்ம வந்துட்டு பார்க்குக்கு விளையாட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள தனியாக கூட்டு போயிட்டாங்க. போன உடனே தான் தெரியுது இவங்க 2 பேரும் பிளைண்ட் டேட்டுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெஸ்டாரண்ட்டுக்கு ஓரமாக உட்காந்து ஒவ்வொன்றும் பேசிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு எந்த மாதிரி ஹாபீஸ் பிடிக்கும் அப்படின்னு வந்துட்டு ஷீலா வந்து கேட்காங்க. அதுக்கு வந்து பிருந்தாவோட அப்பா கார்த்திக் வந்து என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எனக்கு வந்து குக்கிங் வந்து ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு அதை தாண்டி வேறு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இல்லை என் ரெஸ்டாரண்ட் எப்போதுமே ரொம்பவே பிஸியாக இருக்கும், ஸோ எனக்கு அதை தாண்டி வேறு எதுவும் பிடிக்காது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. ஸோ அடுத்து வந்து ஷீலாட்ட வந்து கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்னு சொன்ன உடனே எனக்கு வந்து புக் ரீட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய ஆத்தர் நேமும் சொல்கிறாங்க. ஸோ இதை கேட்டுகிட்டே இருக்கப்போ அடுத்து வந்துட்டு என்ன பண்ணுறது, பட் ஆனால் நான் வந்துட்டு ஒர்க் பண்ணணும், 10 ஹவர்ஸ் ஆச்சும் ஒர்க் பண்ணணும், அப்போ தான் வந்துட்டு நான் வந்து சர்வைவ் ஆக முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து நீங்கள் எப்படி அவனுக்கு சாப்பாடெலாம் கொடுக்கீங்க அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுட்ருக்காங்க. கொஞ்சம் கஷ்டம்தான் அப்படின்னு ஷீலாவும் ஆன்சர் பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரீயாக இருக்க டைம் இல்லைன்னா வந்துட்டு இங்கே வந்துட்டு இந்த நூடுல்ஸ் ஷாப்பில் வந்து அவனுக்கு நான் ஃப்ரீயாக வந்து சாப்பாடு கொடுக்குறேன் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க 2 பேரும் ஒரு பக்கம் பேசிகிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் அந்த சீன் வந்து எங்கே போகுது அப்படின்னா பார்க்கில் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா, நம்ம பிருந்தா குட்டி வந்துட்டு அந்த கூட்டிகிட்டு வந்த ஆன்ட்டியை பார்த்து, உன்ட்ட நான் இப்போ கேட்டேன், நான் எனக்கு ஸ்டெப் மதர் வேணும், நீ ஏன் இப்போ வந்து கூட்டிகிட்டு வந்த அப்படின்னு சொல்லிட்டு அவள் சண்டை போட்டுட்ருக்கா. அவள்கிட்ட சண்டை போட்டது மாத்திரம் இல்லாமல் சமத்தா ஒரு இடத்துல வந்து அருண் உட்காந்துட்டு இருக்கான். அவன்கிட்ட போய் எல்லாம் ஒன்னால தான், நீ வந்து ஒரு பேட் பாய் அப்படின்னு சொல்லிட்டு துரத்தி அடிக்க போறா அப்படி வந்து அவங்க 2 பேரும் வந்துட்டு சண்டை போட்டுட்ருக்காங்க. இதை கேட்டுட்டு அவங்க அப்பா வந்துட்டு பார்க்குக்கு வந்து பார்க்காங்க. உடனே வந்துட்டு பிருந்தா அப்பா வந்து கூட்டு போயிருந்தாங்க. அருண் வந்து அவங்க அம்மா வந்து கூட்டு போயிருந்தாங்க. பிருந்தா அப்பா வந்து வீட்டுக்கு போகிற வழியில் சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அவனுக்கு எதாவது ஆயிடுச்சுன்னா நீயே வந்து மெடிக்கல் எக்ஸ்பென்சஸ்லாம் கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு திட்டிகிட்டே வந்துட்டு போகிறாங்க. போகிற வழியில் வந்துட்டு ஆப்போசிட்டில் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் போகிறதுக்கு ஆப்போசிட்டில் வந்துட்டு அப்பார்ட்மெண்ட் வெளியில் வந்து பிரேம் அம்மாவும் எங்கேயோ வெளியில் கிளம்பி போகிறாங்க. ஸோ இவங்களை பார்த்த உடனே அவங்க 2 பேரும் க்ரீட்டிங்ஸ் பண்ணிவிட்டு வந்து சொல்கிறாங்க, எங்கே வெளியில் போகிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா அப்பா கேட்காங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் அம்மா சொல்கிறாங்க. அதுக்கு பிரேம் அம்மா வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம பிருந்தா குட்டி வந்து சொல்கிறாங்க, எங்கள் அப்பா இப்போ தான் வந்து ஷீலா ஆண்டி கூட பிளைண்ட் டேட் போயிட்டு வராங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓ ஷீலா அவங்க வந்து ரொம்ப அழகாக இருப்பாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு போகிறாங்க. இதெல்லாம் நடந்து முடிஞ்சு அன்னைக்கு நைட் ஆயிடுச்சு. அன்னைக்கு நைட்டு வந்துட்டு பிரேமோட அம்மா வந்துட்டு பிரேமோட அப்பாட்ட வந்து சொல்லிட்டு இருக்காங்க, அவரை பாருங்கள், அவரோட ஒய்ஃப் வந்து இறந்து ஒரு வருஷம் கூட ஆகலை, அதுக்குள்ளேயும் அவங்க வந்து ஷீலா வந்து அழகாக இருப்பாள்ல அந்த பொண்ணு கூட வந்து டேட் போடுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அதை கேட்டு அவங்க அப்பா வந்துட்டு, ஆனால் எனக்கு வந்து அவர் வந்து ரொம்ப தப்பான மாதிரி தெரியல
அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு அப்படி சொல்லிட்டு வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து அவர்கிட்ட இருக்க நூடுல்ஸை அவர் நைட்டு டின்னரை வந்து ரொம்ப ஸ்பீடாக வந்து சாப்பிட ஆரம்பிக்காங்க. உடனே ஏன் இப்போ நீங்கள் ரொம்ப ஸ்பீடாக சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரேம் அம்மா கேட்காங்க. இல்லை எனக்கு வந்துட்டு வேலை இருக்குது, நான் உடனே கிளம்பணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஒரு 1/2 கூட நீங்கள் வந்துட்டு இங்கே இருக்க மாட்டேங்கிங்க, அப்புறம் அப்படின்னா உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்காங்க. அப்படின்னா உங்களுக்கு வேலை இருக்குது அப்படின்ற மாதிரி கேட்காங்க. உடனே கேட்ட உடனே அவங்க எதுவுமே சொல்லாமல், வேணா நீங்களும் வந்துட்டு இன்னொரு அழகான ஒரு பொண்ணோட வந்து டேட் வேணால் போகுங்க அப்படின்னு சொல்லிட்டு கோபத்தில் வந்து அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டு அவங்க அம்மா வந்து அந்த இடத்த விட்டு நகர்ந்துருந்தாங்க. அடுத்த நாள் காலையில் ஆகுது. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு என்ன நடக்கு அப்படின்னு பார்த்தோன்னா, பிருந்தா வந்துட்டு ஒரு ஒரு பேஸ்கெட் ஃபுல்லாக வந்துட்டு வால்நட் ஃப்ரூட் எடுத்துகிட்டு நம்ம வந்து பிரேமோட வீட்டுக்கு வந்து போகிறாங்க. ஸ்டெப்ஸ் ஏறி போகிறாங்க. போயிட்டு கதவை வந்து நாக் பண்ணுறாங்க. அப்போ அவங்க அம்மா வந்து கிச்சனில் வந்து சமையல் பண்ணிகிட்ருக்காங்க. பிரேம் வந்துட்டு டைனிங்க்கு தேவையான எல்லாத்தையும் வந்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கான். அப்போ சொல்கிறான், அவங்க அம்மா சொல்கிறாங்க, எனக்கு தெரிஞ்சு உங்கள் அப்பா அகைன் வந்து சாவியை வந்து மறந்து வச்சுட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், நீ போய் கதவை திறந்து விடு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போகிறான். போய் கதவை திறந்து பார்த்தவொடனே தான் தெரியுது. உடனே வெளியில் வந்துட்டு அந்த கூடையை பார்த்த உடனே அவனுக்கு என்னாச்சுன்னு தெரியாமல் டக்குன்னு பிரேம் வந்து கூடையை வந்து கீழே தட்டி விட்டு அவன் வாட்டுக்குள்ள உள்ளுக்கு போயிட்டான். அவளுக்கு வந்து எதுவுமே புரியல. இந்த சவுண்டு கேட்டு கீழே இருந்த பிருந்தா அப்பா வந்து மேலே வந்து பார்க்காங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்காங்க. எனக்கு தெரிஞ்ச பிரேம் அண்ணாக்கு வந்துட்டு வால்நட் பிடிக்கலன்னு நினைக்கிறேன், நம்ம நெக்ஸ்ட் டைம் வந்துட்டு வேற கொண்டு வரலாம்ப்பா அப்படின்ற மாதிரி சொல்லலாம். நெக்ஸ்ட் டைமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறப்போ, ஆமாம் கேண்டீஸ் கொண்டு வரலாம் அப்படின்னா, கேண்டீஸ் எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். ஏற்கனவே உனக்கு இருக்கிற சூத்தப்பல் பத்தாதா அப்படின்ற மாதிரி ஜாலியாக அவங்க 2 பேர் கான்வர்சேஷன் வந்து போகுது. இப்படியே போயிட்டுருக்கப்போ அடுத்து நைட்டு டின்னர் ஆகுது. பிரேமோட வீட்டில் வந்துட்டு அவங்க அப்பா வந்து சாப்பிட்றப்போ சொல்கிறாங்க, நீ ஒழுங்காக வந்துட்டு சாப்பிட்டுட்டு போய் வந்து கீழே போய் சாரி கேளு அவங்கள்ட்ட அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு அதெல்லாம் ஒன்றும் தேவை கிடையாது, நீ சும்மா இரு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பிரேமோட அப்பா வந்துட்டு சொல்கிறாங்க, ஏற்கனவே நம்மளை பற்றி இங்கே இருக்க யாருக்குமே தெரியாது, நம்ம குழந்தைக்கு என்னாச்சு அந்த மாதிரிலாம் தெரியாது, நீ ஏன் இப்படி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மாவுக்கும் அப்பாவுக்கும் ரொம்ப சண்டை வந்து ரொம்ப இதாகி ஒரு திங்ஸை வந்து கீழே போட்டு உடச்சிருந்தாங்க. அந்த சவுண்டெல்லாம் நம்ம கீழே வந்து பிருந்தா வீட்டில் வந்துட்டு ரொம்ப எல்லாமே கேட்டுட்ருக்கு. அவங்க சண்டை போடுறது எல்லாமே வந்துட்டு கேட்டுகிட்டே இருக்காங்க. பட் இருந்தாலும் அவங்களால எதுவும் செய்ய முடியல. அந்த உடச்ச திங்ஸை வந்து பிரேம் வந்து நீட்டாக வந்து எல்லாத்தையும் வந்து க்ளீன் பண்ணி நீட்டாக வந்து க்ளீன் பண்ணி வச்சிட்ருக்கான். ஆனால் அவங்க அம்மாவும் அவங்க அப்பாவும் வந்துட்டு ஒரு வாரத்தில் வந்துட்டு அமைதியாக உட்காந்துருக்காங்க. இப்படி இந்த இன்சிடெண்ட் வந்துட்டு முடியுது. அடுத்த நாள் காலையில் வந்துட்டு என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தானா, இவங்க ரெஸ்டாரண்ட்லாம் ஓப்பன் பண்ணி வச்சுட்டு பிருந்தாவும் பிருந்தாவோட அப்பாவும் வாட்டர்மெலன் வாங்க போயிருப்பாங்க. அந்த டைமில் வந்துட்டு அங்கே இருக்கிற ஆன்ட்டிஸ் கூடலாம் வந்துட்டு நம்ம ஷீலா ஆண்ட்டி வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ வந்துட்டு நான் சும்மா இங்கே மீல் சாப்பிட வந்தேன் அப்படின்ற மாதிரி ஒரு ஆன்ட்டிகிட்ட வந்து சொல்லுவாங்க. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அப்போ அந்த டைம்னு பார்த்து நம்ம பிருந்தாவும் பிருந்தா அப்பாவும் கடைக்குள்ளே வந்து என்ட்ரு ஆவாங்க. என்ட்ரு ஆன உடனே இவங்க எல்லாரையும் பார்த்தோன்னே வாங்க வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. நம்ம பிருந்தா வந்துட்டு அருணை பார்த்தோன்னே ரொம்ப டென்ஷன் ஆயிடுவா. அவனை பார்த்துட்டு அவன் கையில் பார்ப்பான். அவன் கையில் வந்துட்டு என்ன இருக்கும் அப்படின்னா, பிருந்தாவோட ஒரு ஃப்ராக் டாய் பொம்மை வந்து அவன் வச்சிட்ருப்பான். அதை பார்த்த உடனே பிருந்தா வந்துட்டு இது என்னோட டாய்ஸ், நீ எதுக்கு எடுத்த அப்படின்ற மாதிரி சண்டை போடுவா. ஏன்னா வந்துட்டு பிருந்தாவோட அப்பா சொல்லுவாங்க, நீ தான் மாதத்துக்கு 4 டாய் உடைக்கல, அதோடு சேர்த்து இதுவும் நினச்சிக்கோ, நீ ஏன் இப்படி பண்ணுற அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லுவாங்க. ஓகே நீங்கள் என்னவோ பண்ணிட்டு போங்க, நான் ப்ளே கிரவுண்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பிருந்தா அப்பாட்டா பிருந்தா சொல்லிட்டு போயிடுவா. உடனே வந்துட்டு இந்த சைடு பிருந்தா அப்பா வந்துட்டு ஓகே ஷீலா, நான் அவங்களுக்கு வந்து சமையல் நூடுல்ஸ் வந்து செஞ்சு தரேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. எபிசோட பார்ட் 1 வந்துட்டு முடியுது. ஸோ ப்ளீஸ் கீப் டு வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப் அவர் சேனல். நம்ம நெக்ஸ்ட் டே வந்து பார்ட் 2 வந்து போட போகிறோம். ஸோ டோன்ட் மிஸ் இட். பாய்.